friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கவுண்டர் டாப்பை எப்படி நீட்டா ஆர்கனைஸ் பண்றாங்கறது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா எல் ஷேப் கவுண்டர் டாப். இந்த கேபினெட் எதுவுமே கிடையாது. என் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். ஷெல்ஃப் எதுவுமே கிடையாது. கேபினெட் கிடையாது. கீழே இந்த கவுண்டர் டாப் கீழே பாத்தீங்கன்னா ஓபன் ஷெல்ஃப், நான் மாடுலர் கிச்சன். இத வந்து எப்படி நீட்டாட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ என்னோடய கவுண்டர் டாப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரிட்ஜு மேலே வந்து ஸ்டெபிளைசரு, அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன், சேஞ்சு, ஒரு ஏர் பியூரிஃபையர் ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஒரு ஃப்ளவர் வேஸ். இந்த மாதிரி இந்த கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டில் நன்னாரி சர்பத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 ட்ரே வச்சுருக்கேன். ஒரு பெரிய ட்ரே ஒன்று, ஒரு சின்ன ட்ரே ஒன்று. இந்த ட்ரேயில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், வினிகரு, அப்புறம் பூஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கான எண்ணெய், நல்லெண்ணெயில் வந்து சிலிக்கான் ப்ரஷ் போட்டு வச்சுருக்கேன், அந்த தோசைக்கல்லில் தடவுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அப்புறம் இது இஞ்சி தட்டுறதுக்கு இது வச்சுருக்கேன். இது வந்து பித்தளையில் உள்ளது. அப்புறம் பெருங்காயம், டீயும் சுகரும் வச்சுருக்கேன். இந்த 2 கண்டெய்னரும் சேர்த்து வாங்கினது. ஸோ இதில் வச்சுருக்கேன். டக்குனு டீ போடுறதுக்கு இது எடுத்துக்கலான்னு. அப்புறம் இந்த இதில் வந்து இந்த ட்ரையில் உப்பு, திராட்சை, தேன், கரம் மசாலா, அப்புறம் ஓமம், இதெல்லாம் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு இந்த ட்ரேயோடு எடுத்துகிட்டு நீட்டாட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து 3 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து இது வந்து 4 பார்ட்டிஷன் பாக்ஸு. இந்த பாக்ஸில் மிளகா பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அது இந்த ஆலையுமே இதில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சமையல் பண்ணும்போது இந்த ஒரு பாக்ஸை எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்புறம் இந்த ஸ்டீல் டப்பாவில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கான எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மிளகு, சீரகம் எல்லாம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன், தாளிக்கும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இது ஒரு பாக்ஸு. அப்புறம் இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஏலம், சுக்கு, அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஜாதிபத்திரி, அப்புறம் மராட்டி முக்கு, பேலீஃப், இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 கண்டெய்னர்ஸ் ஆகும். தனித்தனியாக போட்டு வச்சோன்னா ஒரு 18 பாக்ஸ் தேவைப்படும். நான் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டோர் பண்ணதுனால ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் வந்து இது எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை செய்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஹோல்டர் வச்சுருக்கேன். இதில் மரக்கரண்டிங்க, அப்புறம் பூரிக்கட்டை, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து கத்தி, சிசர் இதெல்லாம், அப்புறம் இன்னொன்றில் வந்து லைட்டரு, இஞ்சி சீவுறதுக்கு இது, அப்படியே ஸ்க்ராப்பரு, அப்புறம் இது ஸ்பூனு, டக்குன்னு மசாலாவில் ஏதாவது ஸ்பூன் இல்லைன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு தடவை யூஸ் பண்ணால் அப்பளம் பொரிச்ச எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக, தாளிக்கிறதுக்காக எடுக்கலான்ட்டு இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா கிளாஸ் ஜாடியில் எல்லாம் விட முடியாது, சூடோட பிளாஸ்டிக்லேயும் விட முடியாது. ஸோ அதனால் ஸ்டீல் கண்டெய்னர் வச்சுருக்கேன். இது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருக்கேன். இது க்ளீன் பண்ணும்போது நம்ம கவுண்டர் டாப்பில் எண்ணெய் வடியாமல் இருக்கும், இது கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் திங்ஸ். இந்த கவுண்டர் டாப் மேலே நான் இவ்வளோ தான் திங்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கான இது ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் பக்கத்துலேயே கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன். இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா 19 வருஷம் ஓல்டு, நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஸ்டவ் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம யாரையும் கூப்பிட வேண்டாம், நம்மளே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், இதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம்.
அது தூள் ஏதாவது அடைஞ்சு லோ ஃப்ளேமாக எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சைக்கிள் பம்பெல்லாம் அடிச்சிட்டோன்னா அந்த தூசி எல்லாமே வெளியே வந்துடும், நல்லா ஒர்க் ஆகும். ஸோ பட்டர்ஃப்ளையோட இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது கீழே பார்த்தீங்கன்னா நான் 2 தோசைக்கல் வச்சுருக்கேன், 2மே இண்டாலியன் தோசைக்கல் தான். இது எப்போவுமே நான் இது கீழே தான் வைப்பேன். இது வந்து கவுண்டர் டாப்பை வந்து நீட்டாக வச்சுருக்கு, இது இன்னொரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா டக்குன்னு பாலோ இல்லை கஞ்சி தண்ணி ஏதாவது சிந்திடுச்சுன்னா கூட கீழே இதில் வந்து கனெக்ட் ஆகிடும். நம்ம நீட்டாக இதை மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ எப்போவுமே அது வந்து தெரியவும் தெரியாது, நம்ம வந்து உள்ளே வச்சுருக்கோங்கிறது தெரியாது, வெளியேந்து பார்த்தா தெரியாது. ஸோ எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். ஸோ அதனால இது 2மே நான் இது கீழே தான் வச்சுருக்கேன். அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சுருக்கேன். முனிசிபாலிட்டி வாட்டரை வந்து நான் சுடு பண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம், கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணதில்லை, ஆரவும் கிடையாது. ஸோ இதுதான் இப்போ நாங்கள் இந்த சுடு தண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் காலையில் காய்ச்சின பால் மிச்சம் இருக்குது, அது டீ போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வரக்கூடிய சாப்பாடு குழம்பு இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் மாற்றிடுவேன். அப்பயே உடனே சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு டைனிங் டேபிள் மேலேயே வச்சுருவேன். ஏன்னா நைட்டு நம்ம அதை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடலான்றதுக்காக. ஸோ அதை வந்து நிறையா வச்சு நாளைக்கு சேர்த்து வைக்கிறத விட நம்ம அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும் வச்சு செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த கவுண்டர் டாப் மேலே நிறைய பாத்திரம் இல்லாமல் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பானையில் நான் பச்சை தண்ணி வச்சுருக்கேன், சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அது மேலே ஒரு டம்ளர் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இந்த இடத்துல தான் சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க மிக்சி வைக்கிறதுக்கு. இந்த மிக்சி சின்ன ஜார் வந்து நான் இது மேலேயே தான் வச்சுருப்பேன், ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இது தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம மற்ற 2 ஜாருமே எப்போயாவது யூஸ் பண்ணுவோம். அதனால அதை வந்து நான் வந்து க்ரோசரிஸ் எல்லாம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு இந்த ஒரு ஜார் மட்டும் கழுவி இது மேலேயே வச்சுருவேன். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் அந்த இடத்துல வச்சுருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னலில் வந்து நான் எஸ்ஹூக்கு வச்சு மாட்டி இந்த ஸ்டாண்ட் மாட்டியிருக்கேன். 4 எஸ்ஹூக்கு மாட்டி இந்த ஸ்டாண்டில் வந்து கட்டிங் போர்டு தட்டு எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரெல்லாம் கழுவி இதில் காய வச்சுருக்கேன். அப்புறம் விஸ்கு, புட்டுக்குளம், ஸ்பீசரு, இடுக்கி இது எல்லாமே சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே இதில் தான் கழுவி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு ஸ்டாண்ட்லேயே வந்து எல்லாமே ஹேங் பண்ணுற மாதிரி இருக்குது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து டம்ளருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டம்ளர் வைக்கிறதுக்கு. இது வந்து இப்போ கவுத்து வைக்காமல் நிமித்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மேலே இந்த எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வென்டிலேஷன் வழியாக தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி வந்து இதில் இந்த டம்ளரில் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த டம்ளரில் வந்து நான் இந்த இதில் வந்து டம்ளர் நான் வைக்கிறது இல்லை, எல்லாமே கீழே தான் கழுவி கவுத்தி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ட்ரே வந்து மஷ்ரூம் வாங்கின ட்ரே. இதில் வந்து இந்த லிக்விடு, ப்ரஷ்ஷு, ஒரு டூத் ப்ரஷ், பழைய டூத் ப்ரஷ் ஒன்று, வைப்பர் இதெல்லாம் இதில் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே ஒரு ஸ்டாண்டு வச்சு இதில் வந்து தட்டு மூடி வைக்கிற தட்டு, இட்லி தட்டு, அப்புறம் மினி இட்லி தட்டு, குக்கரில் போடுற தட்டு இது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த ஒரு விசில் வச்சுருக்கேன். இது ஒரு குக்கர் தான் இருக்குது, அதனால் ஒரு விசில் இதில் கீழே வச்சுருக்கேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. அப்புறம் இந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா ஹோம்மேடு லிக்விட் ஊற்றி வச்சுருக்கேன். இதை ஊற்றி தான் நான் டெய்லியும் கவுண்டர் டாப்பை வந்து நைட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் ப்ரஷ்ஷு, இந்த தண்ணி ஃபில்டர் பண்ணுற இதெல்லாம் எஸ்ஓக்கு மாட்டி விட்டுருக்கேன். அது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால எஸ்ஓக்கு மாட்டி விட்டுருக்கேன். அப்புறம் அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்கு பக்கத்துலேயே டிஷ் வாஷ் வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரப்பை வந்து பைப் மேலேயே மாட்டி விட்டுருக்கேன். எப்போவுமே க்ளீனாகிட்டு எல்லாமே சமைச்சு முடித்த உடனே எல்லா பாத்திரமும் கழுவிட்டு சிங்கையும் கழுவிட்டு அந்த ஸ்க்ரப்பை வந்து மேலே வச்சுருவேன். ஸோ அந்த தண்ணி வந்து வடிகட்டி அது காஞ்சிருக்கும். பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து நான் காலையில் சமையல்லாம் பண்ணும்போது வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே இதில் கலெக்ட் பண்ணிவிட்டு இது ஃபில் ஆனோடனே எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டி வச்சுருவேன். அது வெளியே ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கொட்டிடுவேன். ஸோ இது வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ட்ரே
இந்த ட்ரே நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவேன். பழைய ட்ரே வந்து கீழே ஹோல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரே. தண்ணி எப்போவுமே இந்த இடத்துல வந்து ஈரமாகவே இருக்கும். அதனால அதை மாற்றிட்டு இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் வந்து கீழே டவல் போட்டு வைக்கலான்னு பார்த்தோம். அந்த டவல் வந்து காயறதுக்கு அது வேறு டைம் எடுக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ்னால இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுட்டேன். இது பாத்திரம் கழுவி வச்சோடனே தண்ணி கீழே வரும். இந்த மேலே இருக்க பாத்திரம்லாம் காஞ்ச உடனே எடுத்து மாற்றிட்டு இந்த தண்ணியை கொட்டிட்டு கவுத்தி வச்சுக்குவேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. இந்த ட்ரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரைண்டர் வச்சுருக்கேன். கிரைண்டர் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க ஆர்ஓக்கு. அதில் வந்து நான் கிரைண்டர் மாட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கிரைண்டரில் நான் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரேயை நீக்கிட்டு இந்த இடம் வந்து மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இது மாவு அரைச்சி முடிச்ச உடனே எடுத்து மாற்றி வச்சுருவேன். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பு. இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்.